இங்க வா. இத புடி. நான் தான் மந்திரம் எதுவும் சொல்லி. பரவாயில்ல புடி. இதோ. இல்ல இல்ல. யூ ஆர் எஜுகேட்டட்? எஸ் சார். பிஏ எக்கனாமிக்ஸ். வேற எந்த ஜாப்பும் கிடைக்கலன்னு புரோகிதம் பண்ண வந்திருக்கேன். ஆமே கரெக்ட்? அப்சல்யூட்லி. வேதம் படிக்கிறது, புரோகிதம் பண்ண போறது, இதெல்லாம் நம்ம வாளே கௌரவ குறைச்சலா நினைக்கிற இந்த காலத்துல நீ ஒரு பிராமண பையன் பிஏ வரைக்கும் படிச்சுட்டு வேற எந்த உத்தியோகம் கிடைக்கலன்னு மந்திரம் சொல்ல வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஐ அப்ரிஷியேட். இனிமே புரோகிதத்துக்கு போனா பொய்யா வாயசிக்காம இத பார்த்து படி. இல்ல வேண்டாம். நீக்கு இனிமே புரோகிதம் பண்ணுங்கிற ஆசையே போயிடுச்சு. ஏன்? இல்ல இன்னைக்கு எனக்கு குட் டைம், ஏதோ உங்ககிட்ட தப்பிச்சிட்டேன். நாளைக்கு இன்னொரு ஆத்துக்கு போய் அவன் நெருப்பள்ளி கொட்டிட்டானா? சரி, நோக்கு என்ன மாதிரி உத்தியோகம் வேணும்? உத்தியோகம் பட்டாணி சுண்டல் வரைக்கும் கீழ இறங்கி பார்த்துட்டேன். எல்லாம் பக்கா ஃப்ராடா இருக்கு. கரெக்டா சம்பளம் கொடுக்கற மாதிரி கைவேலையா இருந்தா கூட பரவாயில்ல. சொல்லுங்க. பானு, ஒரு பேப்பரும் பெண்ணும் எடுத்துட்டு வா. நம்ம கோவில்ல ஒரு கிளர்க் போஸ்ட் காலியா இருக்கு. நான் 1 வீக்ல எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கிட்ட பேசி அதை உனக்கு ஏற்பாடு பண்றேன். உன் அட்ரஸ் சொல்லிட்டு. கோபால், மயிலாப்பூர், தெப்பக்குளம். இல்ல இல்ல, தெப்பக்குளம் அருகே பூவரசம்பூ நிறைய உள்ள மரத்தருகே உள்ள ஒரு ஒத்திக்கால் மண்டபம். ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி அங்க படுக்க கூடாதுன்னு கோவில் குருக்கள் வெளியே துரத்திட்டா கோவில் வாசல்லையே ராஜாத்தி பூக்கடை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த அம்மா கிட்ட இன்னைக்கு ராத்திரி படுத்துக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கேன். அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சுடுங்க. அம்பி கேரா பிளாட்பாரம் அதை கௌரவமா சுத்தி வளைக்கிறான். எப்படியும் ஒரு வாரத்துல நான் உத்தியோகம் வாங்கி தர போறேன். அது வரைக்கும் வேணும்னா நம்ம ஆத்துல பின்னால ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு, அங்க தங்கிக்கோ. வேண்டாம் வேண்டாம், நீங்க ரொம்ப ஆச்சாரமா இருப்பேன். நான் கொஞ்சம் எசகு பசகா இருப்பேன். நாளைக்கு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வந்துடும். அபிஷ்டு, நெல்லு சோறாவே விளையிறது வேண்டாம்னு சொல்றேடா. அண்ணா நீங்க போங்க, அம்பி சங்கோஜப்படுறான், நான் பாத்துக்கிறேன். நீ சும்மா இருங்க. 6 அடி உயரத்துக்கு அவரை பார்த்தாலே நீ கை கால விட வடங்குது. என்ன வம்புல மாட்டி விடணும்னே பிளான் பண்றீங்க. அண்ணா, அம்மாடி, எல்லாருமே நம்பி போயிட்டேலா? எல்லாம் நன்மைக்கே. Follow me. இதான் அவுட் ஹவுஸ். ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். வயசு பொருட்களை பீடி வீடி பிடிச்சிடாத. என்ன? இவர் தான் சாஸ்திரியோட தோப்பனார். இவருக்கு அவர் எவ்வளவோ பெட்டர். ஏண்டா பிராடு, இதெல்லாம் ஆர்மியில இருந்து வந்த பழக்கம். தின்னுட்டு சொல்லிட்டு அலையாத. நேரத்துல எங்க வந்த? அண்ணா அம்பி அவுட் ஹவுஸ்ல சொன்னார், அதான் கூட்டிட்டு வந்தேன். எந்த ஊர் உனக்கு? கும்பகோணம். முழிக்கிற மொழி சரியா இல்லையே. இல்ல, கும்பகோணத்துல எல்லாரும் இப்படித்தான் முழிப்பா. மணி 3:10. சரியான யமகண்டத்துல நுழைஞ்சிருக்க. என்னதான் ஆக போகுதோ. ஈஸ்வரோ ரட்சத். கிருஷ்ணய்யர், ஐயர் வேஷம் போடுறது அவ்வளவு விளையாட்டு சமாச்சாரம் இல்ல. ஒரு நாளைக்கு இல்லனாலும் ஒரு நாளைக்கு நான் மாட்டிக்கிறேன். எனக்கு இப்போக்கோ டைம் இருக்கு, நான் ஓடிடுறேன். இத பாரு, அடுத்த வாழ்க்கை இம்மியாலும் இடைஞ்சு இல்லாம எந்த வேஷம் போட்டாலும் தப்பு இல்ல. நீ வைத்த கழு வந்திருக்க. நாளைக்கு கோயில்ல வேலை கிடைச்சதும் ஜீவோ கைய கால புடிச்சு வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிக்க. அதோட பொண்ணுலயும் மறந்துடு. தட்ஸ் ஆல். கூப்பிட்டலா? கோவில்ல சுவாமி புறப்பாடு இருக்கு. போனா வர்றதுக்கு நாழி ஆகும். சந்தி பண்ணிட்டு வர்றேன், சாதம் போடு. எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். பொண்ணு, எனக்கு கூட அப்படி இருந்து பசியா இருக்கு. இவன் வரட்டும்னு காத்துட்டு இருந்தேன். கோபால், மாமி, சாப்பிடுறதுக்கு எல்லாம் எடுத்துட்டு வா. சரி மாமி. ஏ பானு, உன் தோப்பனார் சாப்பிட வந்துட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தடவை பந்தி வச்சுட்டு என்னால காத்துட்டு இருக்க முடியாது. எழுந்து வாடி. நான் படிச்சுட்டு இருக்கேன்ல, சாப்பிட்டுட்டு அப்புறமா படிக்க அவன் யார் வேண்டாங்கிறா? மானே சாப்பிடல, அதுக்குள்ள நோக்கு என்ன அவசரம் கொட்டிக்க வந்துட்டேன். இதா வயசு 80 தாண்டா மட்டும் போதாது, புத்தியிலையும் கூட அது வேணும். இலையில உட்கார்ந்தவனை எழுப்புறியே, நோக்கு கொஞ்சமாவது இங்கிதம் இருக்கா? I know you don't teach me lesson. Keep quiet. கோபால், என் தோப்பனார் பண்ணது தப்பு தான், மன்னிச்சு. இல்ல,
தப்பு என்னோடதான். நான் 4-5 நாளா சாப்பிடல. மத்தியானம் கூட சாப்பிட உட்கார வச்ச கூட புரோகிதம் பண்ண வந்தவரெல்லாம் சுதா சோகா கூட சொல்ல தெரியல, நல்லா கொட்டி கூடான்னு சொல்லி கிண்டலா பேசின. வேண்டான்னு எழுந்துட்டேன். சாயங்காலத்துல இருந்து நல்ல பசி, யாராவது கூப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி காத்துட்டு இருந்தேன். மாமி இலை எடுத்துட்டு வான்னு சொன்னதும் பேக்குதான் நினைச்சு பைத்தியகாரத்தனமா வந்து உட்கார்ந்து. நீங்க சாப்பிடுங்க. பானு, போய் இன்னொரு இலை அறுத்துண்டு வா. சாப்பிடலாம். இல்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம். நான் தான் மன்னிச்சுடுன்னு சொல்லிட்டேன்ல. வா. உட்கார். நீங்க இங்க உட்காருங்க, நான் அங்க உட்கார். இங்கே உட்கார். அப்படியே இருக்கட்டும். வாடி. ஆத்துக்கு யாராவது விருந்தாளி வந்தா முதல்ல அவளை சாப்பிட வச்சு அப்புறமா நாம சாப்பிடணும். இந்த அம்பியை இங்கேயே தங்க சொன்னேன்ல, சாப்பாட்டு வேலைக்கு இவனையும் கூப்பிடணும்னு உன் மர மண்டைக்கு ஏறல. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மிஸ்டர் கோபால். இந்த வயசுல கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் வேற. நீ சாப்பிடு கோபால். இன்னைக்கு வரைக்கும் உள்ள எல்லா கணக்கையும் இந்த லெட்ஜர்ல கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு விசேஷ பூஜைங்கிறனால நகையெல்லாம் அம்பாளுக்கு சாத்தியிருக்கு. பூஜை முடிஞ்சதும் 11 மணிக்கு அந்த கணக்கையும் ஒப்படைச்சு விடுறேன். இந்தாங்கோ. ஒரு நிமிஷம். ஆஹா, அற்புதம். இப்படி ஒரு பக்குவமான பாயசத்தை நான் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லையே. அடேங்கப்பா, வடைன்னா இதெல்லாம் ஒரு பதமான வடை. ஆமா, இதெல்லாம் யார் செஞ்சா? யாரா? வா சொல்றேன். தந்தையில மீன் வாங்கி குறவ சலசலன்னு குழம்பு வச்சு கொத்து மல்லி பத்தலன்னு குட்டி குத்துராடி டப்பாங்குத்து, குட்டி குத்துராடி டப்பாங்குத்து. என்ன வாங்கி குழம்பு வச்சு குட்டி என்ன குத்துனா? டப்பாங் குத்தா? பக்கா லோக்கல் பாஷை மாதிரி தெரியறதே. கரெக்ட். நேக்கு கொஞ்சம் கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தி. வர்ற வழியில சேரி ஒண்ணும் அவ பாடிட்டு இருந்தா டியூன் கேட்சியா இருந்தது. சட்டுன்னு பிக்கப் பண்ணனுட்டேன். இருங்க, இந்த மீச கூட அங்கதான் பிக்கப் பண்ணேளா? மீச நேத்தி வரைக்கும் தீட்சையோட இருந்தேன். என்னமோ விரதம் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னமோ மம்மட்டியா மாதிரி மீச வச்சுட்டு வந்திருக்கேன். இது என்ன பிராமண லட்சணமா? ஏன், பாரதியார் கூட இதை விட பெரிய மீச வச்சுட்டு இருந்தார். அவரும் நம்மால் தானே. நான் கொஞ்சம் பாரதியார் டைப். இருங்க ஒண்ணு, இதெல்லாம் என்ன? சுயம்பாகம், தனி சமையல். ஓஹோ, இன்னைக்கு நாள் அவ்வளவா நன்னா இல்ல, முழுக்க மரண யோகம். இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு காத்துல சாப்பிடுவாங்க. மன்னிக்கிறோம், நேத்து வரைக்கும் வேலை வெட்டி இல்ல, எங்க வேணாலும் சாப்பிடலாம். ஆனா இன்னைக்கு ஜாப் கிடைச்சு கொடுத்து இனிமே நானே சமைச்சுக்கிறதா கௌரவம். இதேவா? ஆமா, இப்ப என்னன்றப்பா? ஐயோ, என்னது ஐயர் பிள்ளையா நீ? என்னை விட மட்டமான பாஷை பேசுறிய. ஆமா, இப்ப என் காத்துல சாப்பிட வரல, இன்னும் என்னென்னமோ வரும். என்னென்னலாமோ வரும். கோபால், பாப்பா இவ்வளவு தூரம் பிரியமா சாப்பிட கூப்பிடுதுன்னா லேட் பண்ணலாமோ? சுட சுட சாப்பிடு. மங்களம். பாத்தியா, பெரிய மனுஷன் எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டு போறார். யார் அவரா பெரிய மனுஷன்? நீ என்ன சாப்பிட கூப்பிட்டதோட சரி, தப்பி தவறி கூட அவரை கூப்பிட்டாத.